ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சிஸ்டம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டாஸ்னா என்னன்னு பார்க்கணும். டேட்டானா the term comes from the word data. அந்த டேட்டா ரெப்ரசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுற ஒரே லாங்குவேஜ் வந்து அது 0வும் 1 மட்டும்தான் புரியும். இந்த லாங்குவேஜோட பேர் மிஷின் லாங்குவேஜ்வாங்க. மிஷின் லாங்குவேஜ்னா நம்ம யூசர் கொடுக்குற நேமை வந்து அது கன்வெர்ட் பண்ணி 0 1 மட்டும்தான் சிஸ்டமால புரிஞ்சுக்க முடியும். அதான் மிஷின் லாங்குவேஜ்ன்றாங்க. அது வந்து பைனரி டிஜிட்னு சொல்லுவாங்க. அதில் வேற என்னென்ன இருக்குன்னா, பைனரி டிஜிட்டோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் தான் எப்படி இருந்தாலும் இருக்கும். அது கலெக்ஷன் ஆஃப் 4 டிஜிட்ஸ்பாங்க. 8 பிட்ஸ்லாம் சேர்ந்தா அது பைட்டுன்பாங்க. அந்த பைட் வந்து நிறைய மெமரியாக யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர் சைஸில் இருக்க கம்ப்யூட்டர்லாம் மெமரி சைஸை வந்து பைட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது 8 பிட்டோட கலெக்ஷனாக இருக்கிறனால தான் சொல்கிறாங்க. பிட்ஸ்லேயே நிறைய வேரியேஷன் இருக்கு. என்னென்ன பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 பிட், 16 பிட், 32, 64 பிட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இருக்க கம்ப்யூட்டர்லாம் 32 பிட்டும் 64 பிட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதோட என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிட் இருக்குன்னு பார்த்தா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டோம்னா பிட்டு, பைட்டு, மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட் அதெல்லாம் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் டைப்ஸும் கூட நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் அதோட ஃப்ளோ சார்ட், பிரமிட் மாதிரி இருக்க ஃப்ளோ சார்ட். கம்ப்யூட்டரோட மெமரி சிஸ்டமில் வந்து 2 மெமரி சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி, செகண்ட் ஸ்டோரேஜ்ன்பாங்க. அது வந்து என்னன்னா கிலோபைட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு கிலோபைட்ஸ் இல்லைனா மெகாபைட்னு வச்சு ஒரு டிஜிட் சிஸ்டம்ல வந்து 1 கிலோ வந்து 1000 ப்ரெசென்ட் பண்ணணும். அதே மாதிரினா அதை பைனரியா கன்வெர்ட் பண்ணோம்னா 10 பவர் 3ன்பாங்க. அதுவே கிலோபைட்னு ரீப்ரசென்ட் பண்ணா 1024 KB 10 பவர் 10ன்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டுக்கும் எவ்வளோ சைஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்பர் சிஸ்டம்ல மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. அதில் ஒன்று டெசிமல், பைனரி, ஆக்டிமல், ஹெக்ஸாடெசிமல். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க டெசிமல் நம்பர் சிஸ்டம். டெசிமல் நம்பர் சிஸ்டம் 10 டிஜிட் டுக்குள்ள இருக்க எல்லா நம்பரும் கன்சிஸ்ட் ஆஃப் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் 10 டிஜிட் சிஸ்டம் கூடியதுதான் இந்த நம்பர் சிஸ்டம். அது மட்டும் இல்லை, இது வந்து வேர்ல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் நம்பர் சிஸ்டம்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணி இது பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கும். ஒரு ஈக்குவலா தான் பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பவர் வந்து மல்டிப்ளை 10 ரைஸ் பண்றதுனால கீழே இருக்க அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 123 டிஜிட்டை இது பண்ணாலும் 120 13 தான் மாறுமே தவிர இப்படிதான் ஆகும். பைனரி டிஜிட் நம்பர் நம்ம யூஸ் பண்ணது டிஜிட்டல் டிஜிட் நம்பர்ல இருந்து மாத்துறது தான் அந்த பைனரி. அதுக்கு வந்து பவர் எப்பவுமே அதுக்கப்புறம் அதுக்கு வந்து 0 1 தான் யூஸ் பண்றாங்க. அதுல மொத்தம் 2 பைனரி நம்பர்ல இருக்கும். மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அண்ட் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை எப்படி டிஜிட்டா மாற்றணும் வந்து 1101 டெசிமல் பைனரி நம்ம டெசிமலா மாற்றணும்னா 13ங்கிறது இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். பார்க்க போகிறது வந்து நம்பர்ஸ் ஆக்டிமல் நம்பர் சிஸ்டம். ஆக்டிமல் நம்பர் சிஸ்டம் வந்து 8 டிஜிட்ஸ் இருக்கும். ஒரு டிஜிட் நம்பரோட சிஸ்டம் வந்து 8 பவரா இருக்கும். இங்க கீழே இருக்க 5708 வந்து எப்படி வந்து 357 இருக்குன்னு கீழே இருக்க எக்ஸாம்பிள் பாக்குறீங்க. இதுதான் எக்ஸாம்பிள். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்னா இது வந்து 16 பிட் யூஸ் பண்ணாங்க. மொத்தம் 16 பிட்ஸ் யூஸ் ஆகும். அதையும் பார்த்தீங்கன்னா A வந்து 10 ஆகும், B வந்து 11, C 12, D 13, E 14, F 15ல மட்டும்தான் இருக்கும். அது கீழே இருக்க எக்ஸாம்பிளும் பார்க்குறீங்க. இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் யூஸ் ஆகுது. ஹெக்ஸா நம்பர் சிஸ்டம் வந்து என்னன்னா டேட்டா வந்து ரொம்ப ஈஸியாகவும் காம்பேக்ட் மேனராகவும் காட்டுறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்டல், பைனரி, ஹெக்ஸாடெசிமல் எப்படிலாம் மாற்றுறதுன்னு இருக்கிறது ஒரு கிராஃப் மாதிரி பார்க்குறீங்க. இது இப்போ அடுத்ததுன்னா சம்மரி மாதிரி பார்த்தோம்னா இப்போ சம்மரி நம்பர் சிஸ்டம் வந்து வே டு ரீப்ரசென்ட் த நம்பர் தான். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க எத்தனை நம்பர் சிஸ்டம்னா மொத்தம் 4 நம்பர். ஒன்று பைனரி, ஆக்டிமல், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். அதுக்கப்புறம் அது வந்து என்ன பேசிக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. பேசிக் வந்து எப்பயுமே பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.